சிவா திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இரக்கமொன்று யாதும் எல்லா காலனை கடிந்த எம்மான் உரத்தினால் உரையை ஊக்க ஒரு விரல் நுதிலி யானை அரக்கனை நெறித்தன்னா மலையினால் அமரர் ஏரே சிரத்தினால் வணங்கியேனின் திருவடி மலர்பிலேனே சிரத்தினால் வணங்கியேனின் திருவடி மலர்பில்லேனே. திருச்சிற்றம்பலம். அவ்வாறே பரமேஸ்வரன் 4 முனிவர்களுக்கும் நான் யார் என்பதை உணர்த்தி கொண்டு, நீங்கள் கேட்கும் இந்த வேதத்தின் உட்பொருள் நானே. என்னாலே இந்த உலகம் இயங்குகிறது. நானே அனைத்தையும் இயக்குகிறேன். பிரணவத்தின் சொரூபமும் நானே. பிரணவமே நான் தான். அதன் கூறும் அம்சங்களும் அதன் தத்துவங்களும் நானே. எனது பஞ்சாட்சரத்தினாலே இந்த உலகத்தை இயக்கி வருகிறேன் என்று தனது அரும்பெருமைகளை கூறி வந்தான். அப்பொழுது தேவலோகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. கொடிய அரக்கனாம் சூரபதுமன், அவனது தொல்லையை தாங்க முடியாத தேவர்கள் துயரத்தில் ஆழ்ந்து வந்தனர். இந்திரனோ சீர்காழி சேத்திரம் சென்று சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினார். பிறகு அனைவரும் இவனது கொடுமையிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து வருந்தி வாடி இருந்தனர். அப்பொழுது நான்முகனாம் படைக்கும் தொழிலை செய்யும் அயன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கூறினார். என்னவென்றால், தேவர்களே, இந்த சூரபதுமனும் அவனது சகோதரனும் சகோதரியும் அழிய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்னவென்றால், முக்கண்ணன் பரமேஸ்வரனின் மகனால் மட்டுமே அவர்களை கொல்ல முடியும் என்ற வரத்தை வாங்கியுள்ளான். சிவ அம்சத்தினால் ஒரு பாலகன் வந்து அவர்களை கொல்ல முடியும் என்று கூறினான். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவர்களே நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்று பிரம்மதேவர் இந்த பொறுப்பை தேவர்களிடம் கொடுத்து விட்டார். தேவர்களோ என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ரதிமணாளன் அழகு உருவத்தை கொண்ட மன்மதன் அங்கு வந்தான். அவனை பார்த்து பிரம்மதேவரோ, ஹே மன்மதா, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உனது கணைகளை கொண்டு சிவபெருமான் மீது விட்டு அவரை பார்வதி தேவியின் மேல் மோகத்துக்கு உண்டாக்க வேண்டும். இதை நீ செய்ய வேண்டும். அவ்வாறே நாம் சூரபத்மனிடமிருந்து தப்பிக்க முடியும் என்று கூறினார். அப்பொழுது மன்மதன் அஞ்சி நடுங்கி பயந்து நின்றான். பிரம்மதேவரே, என்னை இந்த உயிரை விடச் சொல்லுங்கள். என்னை பல ஜென்மங்கள் பூலோகத்தில் பிறக்கச் சொல்லுங்கள். புழுவாகவோ நாயாகவோ நரியாகவோ பூனையாகவோ பிறக்கச் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும் என்னால் செய்ய முடியாது. நான் இந்த தவறை செய்தால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது நன்றாக எனக்கு தெரியும். ஒரு பிரளயமே வெடிக்கும். இதை என்னால் செய்ய முடியாது என்று கூறினான். அப்பொழுது தேவர்கள் அனைவரும் இவரது பெருமையை சொல்லி இவரை உற்சாகம் செய்ய துவங்கினார். என்னவென்றால், ஒருமுறை இந்திரனை நீரே அப்சரசர்கள் மீது மோகம் வரச் செய்தார். அதுபோல உன்னிடம் பிரம்மனும் திருமாலும் மாட்டியது உண்டு. இந்த பூலோகத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் முக்திக்கு வழிகிடக்காமல் உன்னாலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். நீ உனது பலத்தை மறந்துவிட்டாய் மன்மதா. உன்னால் பரமேஸ்வரனை உனது வலைக்குள் விழுக வைக்க முடியும். அந்த வல்லமை பெற்றவன் நீரே என்று மன்மதனை உசுப்பேத்தி விட்டார்கள் தேவர்கள். மன்மதனும் சிறிது தைரியத்துடனும் சிறிது அஞ்சியும் கைலை மலையை நோக்கி சென்றான். கைலை மலையை பார்த்தவுடனும் அவனுள் ஒரு அச்சம் வந்தது. அந்த அச்சத்தை வெளிக்காட்டாமல் சென்றான். அவன் வருவதை நந்தியம்பெருமான் கண்டார்.
ஆனால் சிவபெருமான் முதலையே கூறினார் அல்லவா, காமனை தவிர வேறு யாரு வந்தாலும் உள்ளே விடாதே என்று கூறியதன் பிரகாரம் நந்திய பெருமான் காமனை கண்டுக்காமல் நின்றார். காமன் உள்ளே சென்றான். அப்பொழுது காமன் சிவபெருமானை நோக்கினான். முதலில் ஒரு வில்லை எடுத்தான். அதை விட தொடுத்தான். அவனால் முடியவில்லை. பிறகு வேறொரு இடத்துக்கு மாயமாக சென்றான். சென்று வில்லை எடுத்தான். விட சென்றான். விட முடியவில்லை. மூன்றாவதாக அவனது 5 மலர்கள் கொண்ட ஒரு வில்லை எடுத்து மந்திரத்தை பிரயோகமிட்டு சிவபெருமான் மேல் தொடுத்தான். அந்த அம்பையும் சேர்த்தி மன்மதனையும் எரித்தான் பரமேஸ்வரன். இவ்வாறு பரமேஸ்வரன் காமதகனத்தை முடித்து அந்த முனிவர் 4 பேருக்கும் அவரது வகுப்பையும் முடித்தார். இதன் தத்துவத்தை எவ்வாறு சொன்னார் தெரியுமா பரமேஸ்வரன்? எப்படி நீ முக்திக்கு வழியில் இருக்கிறாய், முக்தி உனக்கு கிடைக்கும் என்பது உறுதி நீ எங்கு செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுது உனது ஆசா பாசம் இன்பதுண்டம் சுயநலமுள்ள எண்ணம் இதெல்லாம் என்று அழிகிறதோ அப்பொழுது நீ முக்திக்கு வழி பெற்றாய். நீ என்னுடன் வரப்போகிறாய், என்னுடன் 2 கலக்கப் போகிறாய் என்று சிவபெருமான் கூறினார். அதாவது மன்மதனை எரித்த பிறகு இவர்களுக்கு அருளாசி அளித்து சிவபெருமான் அமர்ந்துள்ளார். அப்பொழுது ரதி அங்கிருந்து ஓடி வருகிறாள் பரமேஸ்வரனை நோக்கி. பரமேஸ்வரா, ஜெகஜனனா, நீர் எனது மணாளனை, எனது கணவனை எரித்துவிட்டார். இனி எனது நிலை என்ன? நீரே எமக்கு வழி கூற வேண்டும் என்று கூறி சென்றார். சுவாமியோ, வரும் காலத்தில் கூடிய விரைவில் இதற்கு நாம் ஒரு பலன் தருவோம் என்று கூறினார். பிறகு தேவர்கள் அனைவரும் சூழ வந்து பரமேஸ்வரனை நோக்கி, பரமேஸ்வரா, எங்களது தவறை நீரே பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த அரக்கனாம் சூரபதுமனின் தொல்லை தாங்காமலே நாங்கள் இவ்வாறு செய்துவிட்டோம். நீரே அருள் புரிக்க வேண்டும் பரம்பொருளே என்று கூற பரமேஸ்வரன் யாம் உமக்கு வழி தருகிறோம் என்று கூறி பிறகு உமாதேவியை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டு உமாதேவியின் திருமணத்தன்று பரமேஸ்வரன் காமனை மீண்டும் பிறப்பச் செய்தார். அதாவது அவனுக்கு உருவம் இல்லாமல் வெறும் அருவத்துடன் மட்டுமே நீ இருக்க வேண்டும், உனக்கு உருவம் அல்ல என்ற வரத்தை கொடுத்தான் பரமேஸ்வரன். திருச்சிற்றம்பலம்.